பொதுவாக நம்ம தலையணைக்குள் தங்கம், சுவற்றில் பணம் என்று தெரியாமல் சம்பாதித்து பெரிய வீடு கட்டி வீட்டின் மேலே ஏறி நின்று உலகத்தை பார்க்கின்ற மாய சமூகமெல்லாம் மறைந்து விட்டது. நீங்கள் கேட்பது நிரந்தரமான நிதானமான ஞானத்தை மட்டுமே பராசக்தியிடம் கேளுங்கள். இங்கே கேளுங்கள்னோடனே எனக்கு பாரதி ஞாபகம் வருது. அவன் எப்படி கேட்டான்? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. என்ன கவிஞன் சார்! அவனே வறுமை, அடுத்த வேளைக்கு உணவில்லை, ஆனாலும் என்ன சொல்கிறான்? சமூகம் நல்லாக இருக்கிறதுக்கு பராசக்தி எனக்கு நீ உதவுவாயாக. நான் மீண்டும் மீண்டும் உங்களிடத்தில் சொல்லுவேன், நீங்கள் ஒன்றை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். தயவு செய்து நான் சொல்கின்றேன் என் அன்புக்குரியவர்களே, கவியரசு கண்ணதாசனையோ அல்லது பாரதியவோ படிப்பது நமக்கு முக்கியமே அல்ல. நம்மை விட வாழ்க்கையில் எளிய நிலையில் இருப்பவர்களுக்கு நாம் உதவ வேண்டும். காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் நம்ம பயணம் பண்ணுறோம், அங்கே போய் குளிக்கிறோம், புண்ணிய நதிகளில் நீராடுறோம், கோதானம் பண்ணுறோம். வீட்டுக்குள்ளே வந்தோடனே எய்த்த வீட்டுக்காரனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று ஆராய்கின்றோம். அதனால் ஒருபோதும் நமக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை.